உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி, உன்னோட மனசு படுற வேதனை இந்த பரமேஸ்வரனுக்கு புரியாம இல்ல. மனம் என்றால் இதம் என்று பொருள் இருக்கு. மனம் இதமாக இருப்பவரே மனிதர்னு நாம சொல்றோம். ஆனா நாம இதமாவே இல்லை. இதுக்கு காரணம் நம்முடைய வினை பதிவுகளே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில 3 விதமான கர்ம வினையை கடந்துதான் ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சாமி. அது என்ன 3 விதமான கர்மா? ஒரு மனுஷனுக்கு முதல்ல வர்ற கர்மா சஞ்சித கர்மா, 2வது அவன் எதிர்கொள்றது பிராப்த கர்மா, 3வது அவன் அனுபவிக்க வேண்டியது ஆகாமிய கர்மா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களும் அதுக்கப்புறம் நாம செஞ்ச பாவ புண்ணியங்களும் தர்மத்தோட தராசுல வச்சு பார்த்துட்டு விதிப்படி வினைகளின் பலன் இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. சாமி, இப்பதான் என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்னை சுத்தி நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு மண்டலத்துக்குள்ள சரி பண்ணணும்னா எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும் சாமி. அந்த சிவனோட ஆசை அதுதான்னா, ஒரு புனித ஆத்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்கிறேன். சாமி, எனக்கு வேற ஒரு உருவம் வேணும் சாமி. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம துஷ்ட சக்திகள் மட்டும் இல்ல, அதுக்கு துணை போற எல்லாரும் குழம்பி போகணும். அப்படி எல்லாரோட கவனத்தை திசை திருப்ப இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள ராணிக்கும் எதுவும் ஆகாம அவளை பழைய நிலைமைக்கு சுய நினைவோட எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பொம்மி, நீ கேட்கிறது சாதாரண வரம் இல்ல. இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நீ வரம் கேட்கிற. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இது சிவனோட செயல்ல நீ நம்புறதுனால நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. தாமரை, அம்மா, அந்த தண்ணி எடுத்து ஊத்து. சரிங்கம்மா. தாயே. வளரு, அம்மா, கையை வச்சு ஊத்துங்க. எழுந்திருப்பா. அவ்வளவுதான். போலாமா? பார்த்து எந்திரிப்பா. ராணி சித்தார்த் 2 பேர் உயிரும் ஒரே சமயத்துல போனா மட்டும்தான் பொம்மி பலவீனம் அடைவா. அப்படி இல்லனா ஒரே நேரத்துல ஒரு உயிர் மட்டும் போச்சுனா
பொம்மி கண்டிப்பா ஆக்ரோஷமாகி உங்க உயிரை கூட எடுப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க 4 பேர் உயிருக்கும் ஆபத்து வந்துரும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நான் ஹாஸ்பிட்டல்ல ராணிய கொல்ல போற அதே நேரத்துல நீங்க ராணிக்காக கோவில்ல நேர்த்தி கடன் செய்யற சித்தார்த்தையும் முடிக்கணும். அப்படி 2 பேரோட உயிரும் ஒரே நேரத்துல பிரிஞ்சா அந்த பொம்மி ரொம்பவே பலவீனமாயிடுவா. அவ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவளால உங்களை கொல்ல முடியாது. அதே நேரத்துல அவளுடைய தங்கச்சி மல்லிகாவுடைய வயித்துல பாக் இருக்கிறதுனால இனிமே எல்லாமே நாம நினைச்சபடிதான் நடக்கும். ஓஹோ, முதல்ல நீங்க கிளம்பி போய் புத்திசாலித்தனமா அந்த சித்தார்த்தோட கதைய முடிக்கிற வேலையை பாருங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடுறோம். இல்ல, அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடாது. சித்தார்த், நீ சொன்னியே அந்த பொண்ணாக்கா? ஆமா தாத்தா. யாருமா நீ? ஏன் இவர் அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? நான் யாரா இருந்தா என்ன சாமி, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கணும். அதுக்கான வழிமுறைய சொல்றதுதான் என்னோட கடமை. இப்ப கூட என் கடமையை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இவரு அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது. பூசாரி ஐயா, இந்த பொண்ணுதான் ராணிக்கு சுயநினைவு வரணும்னா நேர்த்தி கடன் செய்யணும்னு சொல்லுச்சு. என்ன அஞ்சல? அப்படியாமா? நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கமா. ஆனா அங்க பிரதட்சணம் பண்றது காலங்காலமா இந்த கோவிலுடைய வழக்கமா? அது இந்த கோவிலோட வழக்கம்னு எனக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. அது இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்மா. மன கஷ்டத்தோட யாரு வந்தாலும் அவங்க குறைகள் எல்லாம் தீர்ந்து போகும். இந்த ஆத்தாவுடைய சக்தி அந்த மாதிரி. இது இந்த கோவிலுக்கு மட்டும் இல்ல, மன கஷ்டத்தோட எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்களோட குறைகள் சரியாகுங்கிறது மக்களோட நம்பிக்கை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.